தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு சிறப்பாக துவங்கட்டும். 12/2/2026 வியாழக்கிழமை. இன்றைக்கு தை மாதத்தின் 29ஆம் நாள். இதோட மாதம் முடிய போகுது. இந்த தை மாதம் முடிந்து கும்பராசிக்குள்ளார சூரிய பகவான் செல்லக்கூடியது. நாளை போயிடுவார். இன்றைக்கி தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய நாள். புஷ்பாங்கி சேவையெல்லாம் செய்வாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா செய்வாங்க. உத்தராயணத்தில் ஏமந்த ருதுவில் மகர மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கிறோம். கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிறை. அதில் தசமி திதி. அந்த தசமி திதி மதியம் வரைக்கும் இருக்கும். 1:20 வரைக்கும் இருக்கும். பின்பு ஏகாதசி திதி வந்துடும். கேட்டை நட்சத்திரம் மதியம் 2:40 வரைக்கும் இருக்கும். பின் மூல நட்சத்திரம் வந்துவிடும். இந்த தசமி திதியில் ஒரு சின்ன விஷயம் உண்டு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிவது. இந்த ஆண்கள் தசமி திதி தோறும் எண்ணெய் தேய்த்து குளித்தார்கள் என்றால் அவர்களுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். இது ஒரு சீக்ரெட், மறை பொருள். இதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஆண்களுக்கு டெஃபினட்டாக பண வரவு நிச்சயம் உண்டு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா அந்த ஷாம்பு போட்டு குளிக்கிறதோ சீக்காய் போட்டு குளிக்கிறதோ அதெல்லாம் குளிச்சிக்கலாம். நல்ல தலையில் நல்லெண்ணெயை வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் குளிங்க. இப்படி செய்தீர்கள் என்னால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு இருக்கு. இன்றைக்கி காலையில் 10:30 11:30 நல்ல நேரம். மத்தியான வேளையில் 6:30 7:30 சாயங்கால வேளையில் இருக்கும். இன்றைக்கி ராகு காலம் 1:30 குளிகை நேரம் 9:10 6 7:30 யமகண்டம். தெற்கு பக்கம் சூலம் தைலம் பரிகாரம். 11 வினாழிகள் இருக்கக்கூடிய மகர லக்னத்திலே சூரிய பகவான். சூரியனின் இருப்பு நாழிகை இது. உதய நேரம் 6:35. இன்றைய நாளிலே திருதி என்கிற நாமயோகமும் கரஜை என்கிற கரணமும் கொண்டு. இந்த திருதி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த காரியங்கள் செய்தாலும் நல்லதாக அமைக்கும். முதல்ல இந்த வீடு கட்டுறதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது சுபத்துக்காக கங்கணெல்லாம் கட்டிப்போம். அப்படி ட்ரைவ் பண்ணுறதுக்கு வண்டி வாங்கி ஏறி பார்க்கலாமான்னு தோணும். இன்றைக்கி ஏறுங்க சார், நல்லது நடக்கும். பயணங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும். அதுபோல் கரஜை கரணம், விதைக்கிறது, திருமணம் போன்ற காரியங்கள் எல்லாம் பேசுவது, சுப செலவுகள் எல்லாம் செய்வதற்கான விஷயங்கள் எல்லாம் பற்றி பட்ஜெட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணுங்கள், நல்லா நடக்கும். தசமி திதியை சொன்னேன் நான். சரீரத்துக்கு என்னெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கும், மங்களகரமான காரியங்கள் நடக்கும், அதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். சுப காரியங்கள், பிரயாணங்கள், புதுமனை புகுதல், இதெல்லாம் இன்றைக்கி தாராளம் பண்ணலாம். ஒருத்தரை போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வரணும், பேசிட்டு வரேன் சார், அவரை போய் பார்த்துட்டு வரணும் சார்ன்ற காரியங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நல்லபடியாக முடியும். அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். முக்கியமாக வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம். சமநோக்கு நாள் வியாழக்கிழமை. குரு என்கிற ராகவேந்திர சுவாமியை வழிபடுவதும் ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம் முடிந்து மூல நட்சத்திரம் வந்துடும். இந்த மூல நட்சத்திரம் நார்மலாக விதைக்கிறதுக்கும் கடன் தீர்க்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் குரு அன்று நம்ம கடன் தீர்த்தா கடன் தீர்ந்து போயிடும். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின் பிரகாரம் எங்கெல்லாம் கோள்கள் உட்கார்ந்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் கடைசியாக தை மாதத்தில் 29ஆம் நாள் அப்படிங்கிற இந்த நாளிலே இங்கே ஸ்ட்ராங்காக மகர ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு செவ்வாயுடன் சேர்ந்து. புதன் ராகு சுக்கிரன் மிதுன ராசியிலும், சனி பகவான் மீன ராசியிலும், கும்பராசியிலே வக்கரகதியிலே மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு, சிம்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது, விருச்சிக ராசியிலே அமரக்கூடியதான
மத்தியானம் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறமா வந்து ஒரு தனுசு ராசிக்கு போகிறார் சந்திரன். இதுதான் இன்றைக்கி மீன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனியின் பார்வையானது இந்த தனுசு ராசி மேலே இருக்கும், அங்கே சந்திரன் மேலேயும் இருக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பு. இன்றைக்கி இந்த செவ்வாயும் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் மனதில் எடுத்துக்கொண்டு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி. தாயை போல பரிவு கொண்ட சந்திர பகவான் இன்றைய நாளிலே அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுனால பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய நாளிலே மண் மனை வாகனம் என்கிற விஷயத்தில், அதாவது வீடு, லேண்டு, அதே போல் வண்டிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதை ரெக்டிஃபை பண்ணும்போது மனசில் சந்தோஷம் வந்துடும், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி உண்டு. அதனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை கொஞ்சம் அட்டென்டிவாக இருங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிச்சயம். 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த உங்களுடைய வாழ்வின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் முயற்சி ஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து டிரான்சிட் ஆகிட்டுருக்கிறார். சுகம் உண்டு, பல விதத்திலும் புதிய முயற்சிகள், மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள், அதனாலே ஒரு இன்பமயமான மகிழ்ச்சி உங்கள் மனதிலே ஏற்படும். தொழிலில் போராட்டத்திலே வெற்றி காண வேண்டும் என்ற எண்ணங்கள், எதை கொடுத்தாலும் செய்கிறேன் சார் அப்படின்னு கரேஜ்ஃபுல்லாக போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் மற்றவங்களாம் டீம் லீடர்லாம் சொல்லுவார், அவங்ககிட்ட கொடுங்க, ப்ரோக்ராமில் பர்ஃபெக்டாக வந்துடும், அந்த ஷெட்யூல் பிரகாரம் வந்துடும், நோ டிஸ்க்ளைமர் அப்படின்வாங்க. அதில் ரொம்ப சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. 5, 7 இந்த அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு அந்த பாராட்டுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, ஆக்கப்பூர்வமான பலவிதமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி, குடும்பம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தைரியமாக செய்ய போகிறீங்க. பல விதத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நிறைய மதிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு இவ்வளவு தூரம் இவர் மெனக்கிடுறாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 பேர் உதவி செய்கிறதுக்கு வந்து சிப்பாங்க. குருவினுடைய பார்வையானது உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துல உட்காருது, தனுசு ராசியில். அங்கே உங்களுக்கு சந்திர பகவான் செல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்ற இலக்கை அடைவதற்கான ஒரு முயற்சி என்கிற விஷயத்தை கொடுக்கும். அதுக்கு இன்றைக்கி நல்ல நாள். 5, 4 இந்த அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு அந்த ஆக்கத்தை நிதர்சனமாக்கி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். கடகராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிநாதனானவர் விசாக நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வந்தார். கேட்டையிலிருந்து இன்றைக்கு மூல நட்சத்திரம் வரைக்கும் போகிறார். 6ஆம் இடம் என்கிற இடத்துக்குள்ளே தொட போகிறார். அந்த கண்டாந்தகம் அப்படின்னு சொல்லுவான் அந்த ராசிக்குள்ளார பேர். அப்படி ஸ்குவீஸ் அவுட் ஆகி வெளியில் வருவார். புத்தியை தன் தெரிவாக்கி கொண்டு ஞானத்தை கொண்டு வருவதனாலே எதையுமே எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுன்னு அந்த டூத் பேஸ்ட்டில் அப்படி வச்சு அழுத்தினா அப்படி டூத் பேஸ்ட் வெளியில் வருது இல்லைங்களா, அப்படி உங்களுடைய எண்ண ஓட்டங்களே அழகாக புதிய ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடிய நாள் இன்றைக்கி. அதனால் வெற்றி இன்றைக்கி நிறைய உண்டு. நீங்கள் நிறைய யோசிப்பீங்க, புதுசாக யோசிப்பீங்க, மாற்றி யோசிக்கிற திறன்லாம் கிடைக்கும். அதனால் வெற்றிக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்றைக்கி எந்த காரியத்தையும் சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விட்டு போட்டு பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 6, 8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். சிம்மராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே சுகஸ்தானத்திலிருந்து அறிவுஸ்தானத்துக்கு மூவாராறு சந்திர பகவான். பயணங்கள், படிப்பு விஷயங்கள் இதெல்லாம் நிறைய வரும்.
குழந்தைகளின் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நிறைய இன்ட்ரெஸ்டடான ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுப்பீங்க. அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைக்கி வரும். இன்றைக்கி குருவாரம் வேறு, அதனால் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சாந்தமாக சொல்லிக் கொடுக்கணும். குழந்தை அப்படியே அமங்கலம் பண்ணுறான், இருந்தாலும் பரவாயில்ல, புதிய யுக்தியில் அவனுக்கு மாற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் சாந்தமாக வரும். இன்றைக்கி செய்கிற காரியங்களை கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய எண்ண ஓட்டம், அவசரங்கள் இல்லை, கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லணும் ஆல் இஸ் வெல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக் யுவர் செல்ஃப் கூல். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லா காரியத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். 9-3 என்ற அதிர்ஷ்ட எண் அதற்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைக்கு முயற்சி ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்துக்குரியவர். அதனால் இன்றைக்கி நிறைய நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. முக்கியமாக இந்த கல்யாண விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி கல்யாணத்துக்கான விஷயங்கள்லாம் கரெக்டாக அமையும். அடுத்தடுத்த சத்திரங்கள், அடுத்தடுத்த விஷயங்கள், மாப்பிள்ளை பொண்ணு வீட்டில் எல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சட்டச்சன்னு முடியக்கூடிய சூழ்நிலை. அது விஷயமாக அவுட்டிங், ஷாப்பிங் இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஐட்டனரின்னு சொல்லுவாங்க. இதுதான் அடுத்தடுத்தெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய நடக்க போகுது. இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமானா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியாக இருக்கும் மனசில். அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் சுபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. 6-8 இந்த அதிர்ஷ்ட எண் சந்தோஷத்தின் வெளிப்பாடாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே 2ஆம் இடம் என்கிற குடும்பஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் வெளியில் வரார். அப்படி அவர் தன்னுடைய பயணத்தை கொடுத்து தனுசு ராசிக்குள்ளே போகிறார். 3ஆம் இடத்துக்குள்ளே போகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி போகும்போது பல விதமான வெளிவட்டார தொடர்புகளிலெல்லாம் உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் நிறையா இருக்கும். தந்தையின் ஆசீர்வாதத்தினால பல விதத்திலும் லாபங்களை பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி. குடும்பத்தில் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு முயற்சிக்கான வழிகளிலே லாபத்தை கொடுப்பார். உங்கள் அண்ணன் உங்களுக்கு எப்பயுமே தொடர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறார் இல்லைங்களா, அதே மாதிரி இன்றைக்கி சின்ன தம்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். அவருடைய ஹெல்ப்பு உங்களுக்கு டெஃபினட்டாக உண்டு. குழந்தைகளிலே தாய்மாமன் வழியிலே நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி. கொஞ்சம் மனசில் நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். 4-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த சந்தோஷத்தை பெருக்கி வைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருந்து இன்றைய நாளில் சந்திர பகவான் மூல நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்துக்கு போகிறார். இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த கண்டாந்தக யோகம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடத்துல போவார். புத்தி நிறைய செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புத்தியினுடைய ஜூஸ் என்ன வரும்னா ஞானம் வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஞானத்தை தேடக்கூடிய எண்ணங்கள் நிறைய கிடைக்கும். ஞானத்தின் வழிபாடு எப்படி இருக்குன்னா மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதனால் நீங்கள் இன்றைய நாளிலே மற்றவர்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு சிந்தனை, முக்கியமாக தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய செய்வீங்க. உங்களால் மனதில் ஒரு திருப்தி அதில் இருக்கும். சாப்பாடு தானம், பைசா தானம் பண்ணுறது, ஒருத்தருக்கு உதவி செய்கிறது, இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு அப்படி டான்னு நிற்கும். அது மாதிரி வரும்போது இன்றைக்கி தாராளமாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கான வழி அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஒரு போஸ்டர் அழகாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இதில் இருக்கிறது. 9-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் அந்த ஈகையின் தன்மையை பெருக்கி தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் தன விரயஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளரே வரக்கூடியதனாலையும் அஷ்டமத்துக்குரியவராக இருப்பதனாலையும் பல விதத்திலும் புதிய கருத்துக்களை எண்ணக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டாகும். நல்ல போட்டி தேர்வுகள் எல்லாம் இருந்துன்னு வச்சுங்களேன், அதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல ரிசல்ட் வரும். தேர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை. யூ வில் கெட் அ ரிசல்ட் இன் பாசிட்டிவ்.
அப்போ எனர்ஜியே பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி பல விதத்திலும் நல்ல பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குருவின் வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் குருவினால் பார்க்கப்படுகிற உங்கள் ராசியினால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை மறைமுகமாக பறைசாற்றி கொண்டிருக்கிறது. 8, 6 என்ற தொடர் எண்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்குள்ளே செல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் குடும்பத்திலே நல்ல சுப நிகழ்வுகளை ஏற்படுத்துவார். அந்த நிகழ்வுகளிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வச்சுக்கோங்க. தேவையான செலவு தேவையற்ற செலவுன்னு பிரிங்க. தேவையற்ற செலவுகளை அங்கேயே கழிட்டு விட்டிங்கன்னா அதுவே லாபம்தான். அதனால் கொஞ்சம் அதுக்கான கொஞ்சம் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள். எல்லாம் காசு இருக்குன்னு எதையும் வாங்குறதுன்றதை வச்சுக்கிடாதீங்க. வெளியில் போகும்போது இந்த பாசத்தின் பிணைப்பினால சில இதுக்கெல்லாம் எஸ்எஸ்ன்னு மண்டையாட்டிட்டு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டை தேய்ச்சி கட்ட முடியாமல் அவஸ்தைப்படுறது அப்படின்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்துடன் செலவுகளையும் வைத்து கொள்ளக்கூடிய நாள் இன்று. அதுலேயும் குடும்பத்தில் மறுக்க முடியல அப்படிங்கிறதுனால சில செலவுகள் மாட்டிப்பீங்க. அதனால் சிலது இதெல்லாம் செய்ய போகிறோம் இதெல்லாம் செய்ய போகிறதில்லன்னு முன்னையே பேசிட்டு போயிடுங்க. 8, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய கவனம் சிதறாமல் இருப்பது இன்று நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்களுக்கு லாபத்துக்குள்ள சந்திர பகவான் உள்ள வரப்போகிறார். ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு. கொடுத்த காசு நல்லா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு. தெய்வ அருள் நல்லா இருக்கும். பக்தி மனசில் இருக்கும். இன்பங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கி குருவின் பார்வையும் குருவின் வாரமான வியாழக்கிழமையும் இருக்கிறதுனால குரு ராகவேந்திர பகவானை வழிபடுவதனாலே உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய இன்பமயமான வாழ்க்கை உங்களை வந்து சேரும். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் தான் அடுத்தவங்ககிட்ட சொல்லலாம் நான் எப்படி வாழறேனோ அப்படி வாழு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி திறன்பட உங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஒரு நல்ல நாள் எதுன்னா இன்றைக்கி அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களை நீங்கள் செதுக்குவதற்கு வழிவகுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கு தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் உள்ளே வரப்போகிறார். தொழிலுக்குள்ளே வரப்போவது மட்டும் இல்லாமல் குருவினாலும் பார்க்கப்படுகிறார். உங்கள் ராசிநாதனான குரு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து பார்க்கிறார். கேந்திரத்தில் உட்கார்ந்து கேந்திரத்தையே திருப்பி பார்க்க போகிறார். மனசில் பெரிய பெரிய ஆசைகள்லாம் வரும். திங்க் பிக் அப்படிங்கிற 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது ராகு அங்கே இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ஆசை கட்டுக்கடங்காமல், பேராசை இல்லை, நிரந்தரமான நிதானமான ஆசைகள். இது எல்லாமே கல்யாணம், வசதி வாய்ப்புகள், இதை பற்றின விஷயங்கள், உயர்வான நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற நியாயமான ஆசைகள் இதெல்லாமே இன்றைக்கி இருக்கும். அது எல்லாமே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை இந்த நாளிலே நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண் உங்கள் ஆசைக்கு அஸ்திவாரத்தை போடும்போதெல்லாம் இதை யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லதொரு பாயிண்ட் ஆஃப் வியூவை கொடுக்கும். அதனால் உங்களுடைய நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.